கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தேவன் அநேக ஊழியக்காரர்களை, அநேக பிரசங்கிமார்களை தேவன் உருவாக்கி பேசி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் தாமே விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களில் நடக்கிற கூட்டங்கள் மற்றும் காரியங்களை பார்க்கின்ற பொழுது, அதாவது கர்த்தர் சொன்ன வேலையை சரியாக செய்ய முடியாதபடிக்கு ஒரு அசதியாகவும் ஒரு சோம்பேறித்தனமாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க மத்தியில் இன்றைக்கி சுவிசேஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கி சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னால், இன்றைக்கி சுவிசேஷங்கள் பிரசங்கப்பட முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் தேவனை அறியாத மக்களுக்கு சுவிசேஷங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியம் என்று சொன்னால், தேவனை அறியாத மக்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு ஆத்துமாவுக்கு ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். அதான் ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தர் வசதி வாய்ப்புகள், வீடு வாசல், மனைவி பிள்ளைகள், காரு பங்களா எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆத்துமாவுக்கு தேவனை அறியாத அந்த ஆத்துமாவுக்கு போய் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும். அதான் பைபிள் சொல்லுது. உலகத்தில் எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பிறகு தான் அவருடைய கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை நம்ம குறிக்கோளாக கொண்டு அதை செய்ய நாட்களில் அதை விட்டு போட்டு அதை செய்ய நிறைய பேருக்கு முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் கஷ்டப்படுறாங்க. வசதி வாய்ப்புகள் வந்துட்ட பிறகு வசதி வாய்ப்புகள் இல்லை. சாப்பாட்டுக்கு ஒரு அளவு கிடைக்குது, ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு கிடைக்குது. அதன் பிறகு கர்த்தருடைய வேலையை செய்வது என்ன பண்ணாங்க, சுத்தமாக மாந்தாரா எட்டி கூட பார்க்கறது கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்புறம் கௌரவம் பார்க்குறது, ப்ரெஸ்டேஜ், நம்ம எப்படி போய் ரோட்டில் போய் சத்தியத்தை அறிவிக்கிறது, இப்படி அந்த வசனம் தான் இப்போ நம்ம சொல்லுது. நோவின் காலத்தில் நடந்தது போல், மனுஷகுமாருடைய காலத்தில் நடக்கும்னு சொன்னது போல், அந்த நாட்களில் ஜனங்க என்ன பண்ணாங்களாம், உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள்னு சொல்லப்படுது. ஜனங்க உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் ஜனங்க எப்படி தான் இருந்தாங்களாம், உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள் நோவாவின் காலத்தில். எல்லாம் சரி. ஆகவே அருமையானவர்களே, நாட்களிலே நான் யாரையும் குறை சொல்லவில்லை, நான் எச்சரிக்கை செய்கிறேன். தேவனுடைய தீர்க்கதரிசியை போல கர்த்தர் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் சும்மா இருந்தால், அப்போஸ்தலனாகி வாழ்ந்த காலத்திலேயே அவர் சொன்னார், கடைசி நாட்கள் அவர் எப்படி வாழ்ந்தார். எல்லாம் துன்பங்களும் பாடுகளும் கஷ்டங்களும். பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர், மில்லியனர், யார், நம்ம பவுல், அப்போஸ்தலனாகி பவுல், அவ்வளோ பெரிய வசதி. ஆனால் எப்படி வாழ்ந்தார். இதெல்லாம் நம்ம மறந்துட்டு இன்றைக்கி நாட்களில் ரொம்ப சொகுசு குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி ஊழியம் நடக்கவே இல்லை. ஒரு மூலையில் உட்காந்துக்கின்னு கும்மாளம் போட்டுக்கணும், மங்களம் பாடிக்கணும், சாப்பிட்டுக்கணும், போய்க்கணும், வந்துக்கணும், இயேசுவே தோத்திரம் சொல்லிக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் சுவிசேஷத்தை செய்ய முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்காங்க. செய்கிறாங்க. ஒரு சில பேருக்கு சரியான வசதி இல்லை. இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும்னு சொல்லுகிறேன். இன்றைக்கி ஊழியத்தில் குடும்பம் பெருசாக போச்சு.
குடும்பத்தினுடைய மேன்மைகள், குடும்பம்னா இப்படி, குடும்பம் இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது, இப்படி இன்றைக்கி பயங்கரமாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. குடும்பம்தான் ஒரு பெருசு அப்படின்னு சொன்னால் இயேசுநாதரே என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம். இயேசுநாதரே ஒரு பிள்ளைங்களை பெற்றிருக்கலாம். அவருடைய சீசர்களும் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம். அவருடைய சீசர்களும் குடும்பம் இருக்கும் பிள்ளைங்க இருப்பான். அதெல்லாம் அவர் விரும்பலையே. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா அவர் வீட்டு சொன்னார். எல்லாத்தையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசராக இருக்க மாட்டேங்குதுன்னு சொன்னார். நல்லா சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீடராக இருக்கவே முடியாதுன்னு சொன்னார். இந்த மாதிரிலாம் வசங்களை பைபிளை படிச்சுட்டு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப சொகுசாக போயிட்டுக்கிறீங்க. அழுகிறவர்கள் சிரிப்பார்கள், சிரிக்க நகைப்பார்கள் சொல்லப்படும். ஆக நாட்களிலே நாம் கருத்தில் கொண்டு எச்சரிப்படைந்து அவருக்காக இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும். அவருடைய சத்தியத்தை வார்த்தைகளை தேவனை அறியாத மக்களுக்கு போய் நம்ம சத்தியத்தை அறிவிக்கணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ தேசம் விஸ்தாரமாக இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் சென்னையில் ஊழியம் செய்வதற்கு விஸ்தாரமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையாக இருக்குது. இன்னும் வேறொரு நாட்கள் வரும்போது ரொம்ப உபத்திரமாக இருந்தாலும் இருக்கலாம், இப்படியே இருக்காது. ஆகவே இந்த நல்ல ஃப்ரீடமாக விடுதலையாக இருக்குது. சத்தியத்தை போய் சொல்வதற்கு ஒரு வழிவாசல் திறந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாட்டிலே கிறிஸ்தவ சமுதாயத்தின் மக்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், நீங்கள் யாவரும் தேவனுடைய ஊழியத்தை ஒரு ஆத்துமாவுக்காவது ஒரு நாளைக்கு தேவன் அறியாத ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேலையை செய்யுங்க. மீதி காரியங்கள்லாம் நமக்கு ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே கொடுத்துனே தான் இருப்பார். ஆண்டவர் கொடுத்துக்கினே தான் இருப்பார், செய்துனே இருப்பார். இன்னொன்று தெரியுமா? ஆண்டவருக்காக நீங்கள் செய்தினாக்கா ஆண்டவர் உங்களுக்காக செஞ்சுனே இருப்பார். இது ஒரு பெரிய மாற்றம் கூட, ஒரு பெரிய விசித்திரமான கிடையாது. ஆண்டவருக்காக நீங்கள் எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அவ்வளோதான். நீ பணத்தை விதைச்சினா உனக்கு பணமாக கொட்டும். நீ சோறு போட்டினா உனக்கு சோறாக கொட்டும். இல்லை துணி எடுத்து கூட்டினா உனக்கு துணியாக கொட்டும். ஆகவே ஜனங்க தெரியாமல் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கஞ்ச பிசினாரியாக இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பணத்தை விதைக்கணும். அநீதியான உலக பொருள்களினாலே சிநேகிதரை சம்பாதிக்கணும்னு சொல்லப்படுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக கிறிஸ்துவ சமுதாயத்தில் நிறைய ஊழியம் செய்யக்கூடாதபடி ரொம்ப தடையாக இருக்குது. சரியான ஒரு வண்டி வாகன வசதி இல்லாதபடி சுவிசேஷ அறிவிக்கப்படி இப்படிலாம் இருக்குது. ஆகவே விசுவாச மக்கள், ஊழியக்காரர்களை கருத்தில் கொண்டு ஜெபியுங்கள். முதலாம் ஜெபம் பண்ணுங்க. உதாரணமாக நீங்கள் உதவிகள் செய்யுங்க. ஊழியத்தை கடைசி நாட்கள் நாளைக்கு எப்படி இருக்க போதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே அவருடைய வேலையை செஞ்சுட்டு, அவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி.